இப்போ சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரொஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைன்ல ஆர்பி ஆக்ட்ல அது கிளியர் கட் ஆயிருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த டைம்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எம்சிஎம்சி சர்டிஃபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எபிக் டிஸ்ட்ரிபியூஷன் எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் நேற்று வந்த ஃபிகர் வரைக்கும் நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 27/3 வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27/3 வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2650,943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் டெலிவர் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம ஓட் போட முடியும் அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்கள்ல எபிக் 1, அதனால இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த விவரம் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால நம்ம இது வாக்காளர் பட்டியல் நம்ம எபிக் கார்டு இல்லைன்னா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் டோட்டல் பார்க்கும்போது 1.3 lakh போலீஸ் பர்சனல் இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 lakhs போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். என்ன ரிப்பீட் பண்ணணும்? ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானாலேருந்து 2,000. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்லை, நான் எக்ஸ் சர்வீஸ்மேன், ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல், ஆர்ம் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், ஹோம் கார்டு ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டேன். மொத்தமாக இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் என்னன்னாக்க 1.3 lakh வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சனல் 190 கம்பெனி. அது டிஃபரெண்ட் அது டிஃபரெண்ட் சிஏபிஎஃப்க்கு டிஃபரெண்ட் நார்ம்ஸ் இருக்கு. அதில் டிப்ளாயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதில் டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கு. சராசரியாக ஒரு 100 ஃபார் கம்பெனி ஜென்ரலாக அது டிப்ளாய் பண்ணுறதுக்கு இருக்கு. அதுக்கும் அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளாய் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்தந்த சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணலாம். இந்த எலெக்ஷன்ல பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. Control units 81,157. VVPAT 86,858. நான் ரிப்பீட் பண்றேன். பேலட் யூனிட் 158,568. Control unit 81,157. VVPAT 86,858. 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன். வில்லிவான் கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325, கண்ட்ரோல் யூனிட் 326, விவிபேட் 346. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டால் நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்ல தான் இருக்கு. அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்க ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால ரிப்பேர் பண்ண முடியும்னாக்க உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க.
ரிப்பேர் பண்ண முடியலனாக்க அங்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போகிறாங்க. மீடியா அத்தாரிட்டி லெட்டர் நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மீடியா குரூப்புக்கு நம்ம அவங்களோட ரிப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் இசிஐனாலே கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4216, கவுண்டிங் அன்னைக்கு 4216 இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் வில்வான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க்கு 13 கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங் அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன் நமக்கு 68,000 போலிங் 68,000க்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது. அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷனில் டைரெக்டாக நம்ம வெப் காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போயிட்டு இருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டி 44,801 சென்டரில் போட்டிருக்கோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியோட சதவீதத்தில் 65% அது வரும். 65% நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு ரேம்ப் மினிமம் ஒரு ரேம்ப் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கணும். வீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வாலண்டியர் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஊனமற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம பிடபிள்யூடி சீனியர் சிட்டிசன் டிஓஸ் கிட்டே ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க 1950 கால் பண்ணிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 1950 கால் பண்ணலாம், இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரீ. அப்புறம் இந்த கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன் அண்ட் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீ மூவ்மெண்ட்காக ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.